ஒரு நாளைக்கு 30 to 50 பூ பூக்குது. இது எப்படி பார்த்தீங்கன்னா, ரூ. 25க்கு ஒரு கண்டு. ஸோ 2 கண்டு ரூ. 50க்கு வாங்கி வச்சது. இத நான் கண்டிப்பா நான் வைக்கல. என்னோட ஒய்ஃப் தான் வாங்கி வச்சாங்க. அடம் பிடிச்சு வாங்கி வச்சாங்க. நான் அதுக்கு தண்ணி ஊத்துறதில்ல. ஆனா அவங்க ஊத்திப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, டெய்லி நமக்கு வேணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு பூ கிடச்சிருது. எப்படியும் குறைஞ்சது 30 to 40 பூ கிடச்சிரும். அது ஃபுல்லா சில நேரம் அவங்க போடுவாங்க. சில நேரம் நான் பிடுங்கி தருவேன். ஆனா அது அவங்க செடி. வீடியோக்காக நான் பிடுங்கி போட்டிருக்கேன். ஆனா இதுக்கே என்ன அடி விழும்னு எனக்கு தெரியாது. ஆனா பரவால்ல. ரூ. 50க்கு பூச்செடி வாங்கியுமே நெறைய பூ கிடச்சிருக்கு. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இந்த பூ கட்டுறவங்க மாரி ஒரு 100 to 150 பூ அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும். நல்லா பெரிய பூவா இருக்கும். அது கண்டிப்பா நாட்டு மல்லி கிடையாது. இது ஏதோ வேற ரக மல்லி போல. இந்த மாரி செடி வளர்க்குறது ஆசையா தான் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அது போற தூரத்த பாருங்களேன். தரையிலேருந்து எவ்வளோ தூரம் படர்ந்து படர்ந்து போயிருக்கு பாருங்க. இவ்வளோ லென்த்தா போனாலும் அத பறிச்சு என்னமோ சொல்லுவாங்கல்ல, கவாத்து பண்ணுறதா? அந்த மாரி பண்ணணுமா இல்லை எப்படின்னு தெரியல. நாங்கள் அது போகிற போக்கில் விட்டாச்சு. அது வளர்கிற அளவுக்கு வளரட்டும். நம்ம கிடைக்கிற அளவுக்கு பூ கிடைக்கட்டும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 40 to 50 பூ கிடச்சிருக்குமா? இல்லை அது கீழே தான் நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல. காலையில் இதே அளவுக்கு போடுவோம்னா இப்பயும் பிடிங்கிருக்கும்.